கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 20/4/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். Behold, I have set before thee an open door, and no man can shut it. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திறந்த வாசல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையிலே தேவன் இந்த புதிய நாளிலே கர்த்தர் நமக்கு தரக்கூடியதான கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் திறந்திருக்கிற வாசலை எந்த மனிதனும் பூட்ட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிதும் அனுகூலமான வாசல்கள் ஆண்டவர் திறந்து கொடுப்பாராக. ஆசீர்வாதத்தின் வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்பட்டிருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருவேளை பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தின் வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்பட்டிருப்பதாக. வேலைக்காக எடுக்கிற முயற்சிகளுக்கான கதவுகள், வாசல் உங்களுக்காக திறக்கப்பட்டிருப்பதாக. கர்ப்பத்தின் கனிகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பத்தின் வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. தேவன் கர்ப்பத்தின் வாசலையும் திறந்து கொடுப்பாராக. ஒரு வெளிதேச வேலைகளுக்காக எடுக்கிற முயற்சிகள் ஒருவேளை அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் வேலைக்கான பெரிதும் அனுகூலமான வழிகளை திறந்து கொடுப்பாராக. ஊழியத்திற்கான வாசல்கள் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் ஊழியத்தின் பாதைகளிலும் பெரிதும் அனுகூலமான வாசல் கதவுகளை ஆண்டவர் உங்களுக்கு திறந்து கொடுப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்தில் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எபேசு பட்டணத்தில் ஊழியத்திற்கான வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் பிரியமானவர்களே, வாசலை திறக்கிறவர். அந்த வார்த்தைகளினுடைய ஆரம்பத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமான கர்த்தர் தான் சொல்லுகிறார் என்று வசனம் நமக்கு சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக பெரிதும் அனுகூலமான வழிகளை, வாசலை திறந்து கொடுப்பாராக என்று வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த காரியங்களின் மேல் எந்தெந்த கதவுகள் உம்முடைய ஜனத்திற்காக திறக்கப்பட வேண்டுமோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் பெரிதும் அனுகூலமான வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்து ஊழியத்தின் பாதைகளிலும் பொருளாதார ஆசீர்வாதங்களிலும் வேலைக்கான காரியங்களிலும் கர்ப்பத்தின் வாசலின் காரியங்களிலும் ஆண்டவரே அவளுக்கு அனுகூலமான வழிகளை திறந்து கொடுத்து திறந்த வாசலை வைத்திருக்கிறவர். அவளுக்கான ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்து கொடுத்து அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள், அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்பட்டிருக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் bless you all. Amen. நேற்று கேள்வியும் பதிலும். இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். யாரிடத்தில் சொன்னது? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கீசின் வேலைக்காரன் சவுலை நோக்கி சொன்னது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான கேள்வி,
நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அது அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்தது. யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.